எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு லஞ்ச் கட்ட போகிறேன். என்ன லஞ்ச் பாக்ஸ்னு ஒரே யோசனையாக இருந்தது, என்ன செய்யுதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணேன், நான் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அதையே சாம்பார் சாதமாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். காலையில் நம்மளால் சட்னிலாம் அரைக்க டைம் இருக்காது, எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நடுவில் டீ வச்சு இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ குடித்தேன். ஏன்னா மழை நேரம் இல்லைங்களா, நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணுங்கள். இஞ்சி ஏலக்காய் போட்டு குடிங்க, கண்டிப்பாக நல்லது. அட்வான்ஸாக நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் சுடு தண்ணி, எழுந்தவுடனே ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிங்க, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பிஞ்ச் வெந்தயம், 2 பிஞ்சு சீரகம், 2 பிஞ்சு தனியா வறுத்துக்கங்க நல்லா வானலில். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாம்பாரில் எல்லாமே போட்டுடுறோம், அதுக்காக தான். எப்போவுமே இந்த பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா ரிலாக்ஸாக மழையில் டீ குடிங்க. நான் எப்போவுமே குடிப்பேன், ஊஞ்சலில் உட்காந்து தான் குடிப்பேன், காத்தோட்டமாக. சூப்பராக இருக்கும். நல்லா இஞ்சி ஏலக்காய் டீ வாசனையாக, மழை நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பொடியை போட்டுங்க. கடுகு சீரகம் எதுவுமே போட வேணாம். போட்டுட்டு அது தீயெல்லாம் கூடாது, சிம்மிலேயே வைக்கணும். அப்படியே அந்த வச்ச சாம்பார் தானே, அப்போ தானே வச்சோம், அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் சுட சுட சாதத்தை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. குழஞ்சா பரவாயில்ல, ஏன்னா குழஞ்சாதான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம். அதனால் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா சூப்பராக சாம்பார் சாதமான அந்த பொண்ணு கேட்டுது பாருங்கள், சாம்பார் சாதம் செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டுது. நான் தனியாக செஞ்சேன்னு நினச்சிக்கிட்டாவோ. அவ்வளோ சூப்பராக இருந்ததுதான். காலேஜ்லேயும் சொன்னாங்களாம் சூப்பராக இருந்ததுன்னு. எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டாங்களாம். கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டேன். எப்பயுமே எனக்கு சாமிக்கு வைக்கிற பழக்கம். சைட் டிஷ் அப்பளம் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், தோசைக்கும் சாம்பார் வச்சுட்டேன். ஒரே கல்லில் 2 மாங்காய். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.